Oh, oh, that's so cool. It's a motion detector. வணக்க நண்பர்களே, சும்மா பேரை கேட்டாலே பதறதில்ல என்று சொல்கிற அளவுக்கு ஹாலிவுட்டின் த்ரில்லர் திரைப்படங்களில் ஒன்றுதான் ஸ்க்ரீம் என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் சீரீஸ்களைப் போல தொடர்ந்து 6 பாகங்கள் வெளிவந்து மிரட்டியிருக்கின்றன. இப்படி இருக்க ஸ்க்ரீம் திரைப்படத்தின் 7வது பாகம் எதிர்வரும் பிப்ரவரி 27ஆம் தேதி வெளியாக இருக்கின்றது. இந்த படத்தின் முன்னோட்டம் அண்மையில் வெளியாகி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. 1996இல் ஸ்க்ரீம் திரைப்படத்தின் முதல் பாகம் வெளியானது. த்ரில்லர் திரைப்படங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கின்ற படமாக அந்த படம் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து 1997, 2000 ஆண்டு, 2011, 2022, 2023ஆம் ஆண்டுகளில் அடுத்தடுத்த பாகங்கள் வெளியாகி பெரும் வெற்றியை பெற்றிருக்கின்றன. இந்நிலையில் கெவின் வில்லியம்சன் இயக்கத்தில் அடுத்து வெளியாக உள்ள ஸ்க்ரீம் 7 திரைப்படம் ரசிகர்களை மேலும் மிரட்டியெடுக்க இருக்கின்றது என்று சொல்லலாம். இந்தியானா பைன் க்ரோவ் என்ற இடத்தில் நடக்கும் ஒரு த்ரில்லர் கதைதான் இது. சிட்னி பிரெஸ்கோட் என்பவள் தனது கடந்த கால வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கையை கட்டியெழுப்புகின்றார். சிட்னிக்கு மகள் இருக்கின்றாள். அந்த மகளை குறிவித்து கொலை செய்யும் நோக்குடன் முகமூடி அணிந்த பயங்கரமான கொலையாளி களமிறங்குகின்றான். அந்த முகமூடியை பார்த்தாலே பயமாத்தான் இருக்கு. இந்த நிலையில் சிட்னி தனது மகளை அந்த கொலையாளியிடம் இருந்து போராடி காப்பாற்றுகின்றாளா? அந்த கொலையாளியை எவ்வாறு எதிர்கொள்கின்றாள்? கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று பல விறுவிறுப்பான பின்னணி கதைக்களத்துடன் படம் வெளியாக இருக்கின்றது. வருகின்ற 27ஆம் தேதி படம் வரப்போகுது. தமிழ் டப்பிங்கில் உடனே வராது என்றாலும் படம் வெளியான பிறகு படத்தின் விறுவிறுப்பான கதையை எங்க சேனல்ல எதிர்பாருங்க. அத்தோட இது போன்ற திரைப்படங்களின் விமர்சனங்களை, கதைகளை, மூவி அப்டேட்டுகளை எங்க சேனல்ல எதிர்பார்க்கலாம். இதற்கு உங்க ஆதரவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. Not this time.